ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்சி வில்லி கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிராணி சாப்டர் 2 தான் போட போகிறோம். கிராணி சாப்டர் 1 போடல, அதுக்குள்ளே என் சாப்டர் 2 வந்தீங்கன்னா தெரியல போடணும்னு தோணுச்சு, அதனால் நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நார்மல்லே விளையாடுவோம், ஈஸியில் விளையாடலாம். அப்புறம் நார்மல், அப்புறம் டிஃபிகல்ட்ஸ் ஏற்றிக்கலாம். ஓகே, 2 பேருமே வச்சு விளாட்லாம், கிராணி கிராண்ட்பா 2 பேருமே. ஓகே, போகலாம். இந்த டே 1 மட்டும் மாற்றவே மாட்டுறானுங்க, திக்குன்னு இருக்குது. இது பெரிய இந்த இடம் பேலஸே இதுதான். எழுந்து வர சுற்றி பார்க்குறாரு இந்த ஐயா. யாருங்க இவன்? சரி வாங்க போவோம். இதில் ஒரு ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். எப்பயுமே எழுந்து இந்த மாதிரி வந்தோடனே இந்த இடத்துல இதை ஓகே கொடுத்துட்டு இந்த பக்கமாக போயிட்டு மறைஞ்சி நின்றுக்கோங்க. இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு. நீங்கள் அப்படியே போகிறத விட இந்த ட்ரிக் சூப்பராக ஈஸியாக ஒர்க் பண்ணும். கிராணியும் கிராண்ட்பாவும் இந்த பக்கம் கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிராண்ட்பா போயிட்டான். இந்த கேள்வி வர ரொம்ப டைம் ஆகும். கிராண்ட்பாவுக்கே காது கேட்காது, அவனே முதல்ல போயிட்டான். இன்னும் கேள்வி பாருங்கள் எவ்வளோ லேட்டாக போகுது. இந்த சாக்கை பயன்படுத்திட்டு நம்ம மேலே போயிட்டு இந்த இடத்துலலாம் கன்று இருக்கான்னு தேடிக்கோங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நமக்கு ஃபஸ்ட்டு கன் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா கன்னில் தான் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல இந்த ஷெல்ஃப்லாம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கன்று கிடைக்கும். மோஸ்ட்லி இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ள ஒரு ரூமில் இந்த ட்ராக்குள்ளே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கபோர்டு உள்ளலாம் இருக்கும் நிறையவே. ஹெலிகாப்டர் மேனல் இருக்குது, எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது தேவையில்லை எடுக்கணுன்ட்டு ஓகே, இந்த ட்ராக்குள்ளே பேட்லாக் கீ இருக்குன்ட்டு நம்ம பார்த்தாச்சு. அது அங்கேயே ஞாபகம் வச்சுப்போம். சரி, இது உள்ள வேஸ்ட்டாக எதுவும் இல்லை. ஓகே, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணலாம். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. இந்த ட்ராக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிச்சு கன்று. ஓகே, ஸ்டன் கன் போதும். ஏன்னா ஆமோஸ் இது ஒரு ஆமோ இருந்தாலே போதும். ஓகே, சவுண்டு போட்டு அவங்கள கூப்பிட்டுடலாம். ரொம்ப லென்த்தாக போகுது, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்றதுக்காக நான் பாஸ்வேர்ட் பண்ணிட்டேன். ஓகே, திரும்பி கூப்பிடுவோம். கேள்வி யாருன்னா வராங்களாம் பார்ப்போம். கேள்வி வந்திருக்கா? ஃபஸ்ட்டு இவ்வளோ முடிச்சு விட்ருவோம். போடு, செத்து போ. வாடா டே கிழவா, வாடா கிழட்டு பய. வரதை பாருங்க எப்படி சாவிடா. சுடுவானாமே, சொட்டை சொருகிடுவேன். ஓகே, செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். சரி, வழியை விடுறா. ஓகே டன். இப்போ போயிட்டு செக்யூரிட்டி டோரை அன்லாக் பண்ணிடலாம். வழியை விடுடா. அப்பா, மொட்டையும் சொட்டை ரெண்டும் கையை பரப்பிட்டு படுத்துக்குச்சுங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அப்படியே பார்த்துக்கலாம். தூக்கி போட்டோன்னா கிழவன் கையில் கிடைக்காது, அதனால் இங்கே தூக்கி போட்டு மேலே செக் பண்ணலாம். இது நமக்கு தேவையான பொருள் தான் டோர் எஸ்கேப்க்கு. ஸோ ஹேண்ட் வீல் கீழே தேவைப்படும் டோருக்கு. டோர் ஹேண்டிலும் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு டோர் ஹேண்டில் தேவை, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டோர் ஹேண்டில் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எங்கெங்கே இருக்குதுன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அங்கே க்ரோபார் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ கீழே போயிட்டு டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ட்ராக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வேஸ்ட்டுங்க, தேவையில்லாத பொருள். இந்த எஸ்கேப்கே தேவை கிடையாது. ஓகே, டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அந்த ட்ராவில் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இன்னும் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு க்ரோபார் தேவை. அப்புறம் கீழே ஹேண்டில் வீல் போடணும், அவ்வளோதான். ஓகே, இதுக்குள்ளே ஹெலிகாப்டர் கீ இருக்கா? தேவையே கிடையாது, தூக்கி எங்கெல்லாம் போட்டு போயிடலாம். ஓகே, இது உள்ளே போகலாம். இப்போ பாருங்களா, அந்த பெயிண்டிங்கில் கூட வெறும் ரத்தம். சரி, ஓகே, போட் கீ இருக்குது, அது வேஸ்ட்டு.
நமக்கு வெப்பன் கீ கிடச்சிதுன்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய திங்ஸ் இங்கே கிடைக்காததுனால மேலே போக வேண்டிய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிழவன் கேள்வி ரீஸ்பான் ஆகிட்டாங்களான்னு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு போகலாம். ஓகே, இங்கே தான் க்ரோபார் இருக்குது. ஓகே, இந்த பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணிடலாம். அது உள்ளே வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே வந்து அந்த ஷாக் மாதிரி இருக்குல்ல, அதை இது பண்ணேன். ஓகே, இப்போ கிராண்ட்மியும் கிராண்ட்பாவையும் போட்டு தள்ளிடலாம். பட்ட சாவு ரொம்ப உயிரை வாங்குறானுங்க. அப்பாப்பாப்பா, இதெல்லாம் பொம்பளையாங்க எப்படி படுத்துட்ருக்கு பாரு. வலி கூட நம்ம பா அப்படிப்போ பார்த்தீங்களா, உருண்டு இப்போ தான் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுது. சிரிப்புங்க இது. போ, புருஷன் வந்துட்டான். இரு, புருஷனுக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு. சாவுடா பா. புருஷனா பொண்டாட்டி ஜோடியாக தான் சாவுவீங்க. அதுக்குன்னு ஏறி வரான் பாருங்க சாவை. ஓகே, இப்போ நம்ம விரெஞ்சை எடுத்துகிட்டு போகலாம். கீழே ஸ்பைடர் ரூமுக்கு தான் போக போகிறோம். இப்போ இப்படிக்கா போனீங்கன்னா கீழே வந்து விரெஞ்சை ஏதோ நட்டு மாதிரி லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம போய் லூஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாம். இதை சீக்கிரம் போட. அப்பா, ஒரு கால் உடஞ்சி எப்படி நொண்டிக்கிட்டே போகிறான். ஓகே, இங்கே போட்டு வச்சிடலாம் பெயிண்டிங்கை. நம்ம இப்போ க்ரோபார் தேவை, க்ரோபார் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல க்ரோபார் வந்து யூஸ் ஆகுது, அதனால் க்ரோபார் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கீழே எடுத்துகிட்டு போகிறேன் க்ரோபாரை. இந்த பிளாங்க்ஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகே, அடுத்து இப்போ வந்து மேலே போகலாம். இல்லை வேண்டாம், கீழே போகலாம். கீழே வந்து இந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்களே க்ரோபார் மூலயமா ஓப்பன் பண்ணுறது, அதில் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பார்க்கிள் ப்ளக் இருக்குது, வேஸ்ட்டு. போட் எஸ்கேப் தான் தேவைப்படும். இங்கே எதனா இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஹேண்டில் வீல் போடுறதுக்கு இடம் பார்த்தாச்சு. இந்த இடத்துல தான் போடணுன்ட்டு. ஓகே, இப்போ மேலேயும் இந்த மாதிரி க்ரோபார் மூலயமா ஓப்பன் பண்ணுறது இருக்கும்னு நினைக்கிறேன். கெளிவு வந்துட்டான். நம்ம கன் எடுத்துகிட்டு வரலாம். சீக்கிரமாக பேக் சைடில் போயிட்டு கன் எடுத்துகிட்டு வந்து ஒரு போட்டுடலாம். அப்போ நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அந்த கெளிவியும் கிழவனையும் சாவடிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் ஒரு வாட்டி செத்துட்டு டே 2ல் வந்தீங்கன்னா 2 பேரும் வச்சு செய்வாங்கங்க. 2 பேரும் பாட்டு போட்டு கூப்பிட்டு அடிப்போம். ஃபஸ்ட்டு கிராணி, வாடி கழுவி செத்துப்போ. எத்தனை பேர் சாப்பிட்ருப்பான்னு தெரில. வாயை பாருங்களேன், எவ்வளோ ரத்தம், ஒரே ரத்தங்க. இல்லை பல்லுகிலும் உடஞ்சி ரத்தம் ஊற்றுதான்னு தெரில. யாருக்கிட்ட வாங்குச்சோ, கெழுவன் தான் அடித்தான் போல். அங்கே பாருங்கள், கெழுவனோட கையிலையும் அந்த ஸ்டிக்குலேயும் இருக்குது ரத்தம். ஏண்டா உன் பொண்டாட்டியை நீ அடிச்ச? போ, 2 பேரும் ஆகாசத்தை நான் பார்க்குறேன்னு எழுதுங்க. சரி, ஓகே, கண்ணை இங்கே போட்டு இந்த மீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு குட்டி கீழே ஒரு ஸ்பைடர் இருக்குல்ல, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே இருக்கிற யாரா இவன் பேசும்போது குறுக்கில் வச்சுட்டு போகிறான். கேள்வி, நீ மட்டும் இன்னொரு வாட்டி மாட்டின உனக்கு அப்புறம் பால் தான். வெறுப்பேற்றுறாங்க. சரி, என்னது இது? ஓகே, அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அதை நான் பார்த்தேன். இங்கே ஒரு கிரனேட் போட பாக்ஸ் இருக்கும்ல, அது இல்லைங்க. சரி, ஓகே, இது உள்ள சேஃப்டி இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது யார் இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நான் நோட்டீஸ் பண்ணேன். நோட்டீஸ் பண்ணாங்களா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போட்டு போங்க. ஓகே, இந்த சேஃப் கீழே வந்து கேஸிலின் கேன். எதுக்கு இது வேஸ்ட்டு? இல்லைன்னா போட் எஸ்கேப்போ இல்லை ஹெலிகாப்டர் எஸ்கேப்போ பண்ண போகிறேன். நம்ம அவசரத்தை புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. ஓகே, இதை நம்ம கட் பண்ணிடலாம். அது கட்டிங் பிளேஸ் வேணும்.
ஓகே, க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், அங்கே போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்க, இங்கேயே கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை இங்கே கட் பண்ணிடலாம். மறந்து என் பாட்டுன்னு போகிறேன், எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறேன்னே தெரியாத. ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. திரும்பி கண்ணு தேவைப்படுமான்ட்டு எடுத்தேன். எதுக்கும் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திடீர்னுட்டு வந்து என்ட்ரி கொடுப்பாங்க, அதை வந்துட்டேன்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்துன்ட்டு. சரி ஓகே, மேலே போகலாமான்னு பார்க்குறேன். இல்லை வந்துட்டாங்கன்னா திரும்பி சாகடிச்சிட்டு ஹேண்டில் வீல் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா டோர் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ சவுண்டு கேட்டுது. சரி, அதனால் திரும்பி அவங்கள முடிச்சு விட்டுருலாம். வராப்பாருங்க கேள்வி, கூனி கேள்வி, சரியான கூனி கேள்வி, சாவடி சொட்டை. ஓகே, கிழவன் வருவான். இது சவுண்டு கேட்டு இவன் எந்த சவுண்டு போட்டாலும் வரமாட்டான். ஒன்று அவன் ஆடுற டான்ஸ் மியூசிக் போட்டால் தான் ஆடுவான். அதே மாதிரி கேள்வி செத்தாக தான் வருவான் சவுண்டு கேட்டு. அப்புறம் அவனோட ஃபேவரட் பாட்டு இது கீழே உருண்டுச்சுன்னா இல்லை நம்ம கீழே தட்டி விட்டோன்னா மட்டும்தான் வருவான் இவன். ஓகே, அவனையும் சாவடிச்சாச்சு, போட்டு தள்ளியாச்சு. இப்போ ஹேண்டில் வீல் எடுத்துகிட்டு போகலாம். ஷார்ட்கட்டில் போகலாம். நீங்கள் கேட்கலாம், எதுவுமே ஷார்ட்கட்டான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட்கட் தான். சோம்பேறி, ரொம்ப சோம்பேறி இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக வந்து விழுந்து ஜாலியாக வந்துடலாம். இதே படிக்கட்டில் ஏறி வரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, கீழே எதனா இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ண போகலாம். கீழே வந்து மோஸ்ட்லி எதனா இருக்கும், தேவைப்படுற எதனா கண்டென்ட் இருக்கும், எதனா பொருள் வச்சுருப்போம். ஒரு சில வாட்டி டக்ட் டேப்லாம் கீழே இருக்கும். சரி ஓகே, இப்போ மேலே போகலாம். இப்போ டோர் ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஏதோ ஒரே ஒரு கீ மட்டும் போட வேண்டியது இருக்குது, பேட்லாக் கீ. நம்ம பார்த்து வச்சுருந்தோம் ஏற்கனவே, ஒரு ட்ராக்குள்ளே இருந்துச்சு பேட்லாக் கீ. அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். கிழவியும் கிழவனும் செத்துருச்சான்னு பார்த்துக்கலாம். திரும்பி வந்துட்டாங்கன்னா திரும்பி நம்ம ஜாலியாக போட்டு தள்ளிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, திரும்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் திரும்பி போட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேர் கதையை முடிச்சுட்டு போனால் நமக்கு ஆனந்தமாக இருக்கும். கிழவியும் கிழவனையும் போடுறதுல வருதே ஒரு சுகம், அது எங்கேயுமே கிடைக்காதுங்க. வாடா கிழவா இல்லை கிழவி யாருன்னா ஒருத்தவங்க வாங்க, சீக்கிரம் கம் ஃபாஸ்ட். நம்ம என்னைக்கு எதிர்பார்க்குறோமோ அப்போ தான் வராதுங்க. நமக்கு என்றைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டு கரெக்டாக போவோம், எதிர்க்க வந்து வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி தருவாங்க. சரி, இந்த மியூசிக் இது ஆன் பண்ணால் கிழவனாவது வருவான். ஃபஸ்ட்டு அவனையாவது போட்டு தள்ளுவோம். வாங்க, யாரா ஒருத்தர் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல்ல. கிழவா, ஆடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எத்தனை வாட்டிடா இந்த மியூசிக் இதுவே நான் ஆபத்திகிட்டே இருக்கிறது. சீக்கிரம் வாங்க, போட்டு தள்ளிட்டு போகணும். இவங்களை போட்டு தள்ளுறதுல ரொம்ப ஆனந்தம். அவங்க ரீஸ்பான் ஆகாதே நீங்கள் போட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கேட்டால் இல்லைங்க, அவங்க ரீஸ்பான் ஆகிட்டாங்க. கீழே வந்து இந்த பெல் மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி கட்டியிருக்கும், அந்த த்ரெட்டில் படும்போது ஒரு பெல் சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரி கேட்குது. நான் நினச்சேன் என் கால் தானான்னு தெரில, பட் அது கேட்குற மாதிரி எனக்கு கேட்குது. அதனால் வந்துட்டாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சீக்கிரம் வா கிளவா, அவனுக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருக்க மாதிரி டான்ஸ் ஆடு, வா வா வா. ஐயோ, எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது? உங்களை போட்டு தள்ளிட்டு போகணும் என் ஆசை அப்படின்னு நான் வெயிட் பண்ணக்கூடாதா? ஏன் அதெல்லாம் வந்து தொலைஞ்சிடுங்களா பாருங்களேன். சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, 2 பேரும் வாங்க. வந்துட்டாங்க கிழவி, கூனி கிளி. கூன் போட்டே வரா பாருங்க, வாடி சீக்கிரம், டைம் ஆகுது. உன்னை யாரும் இங்கே
பத்திரிக்கை வச்சு அழைக்கல. ஐயோ இது திரும்பி போகுது எங்கேயோ. ஐயோ ஐயோ இந்த கிழமை வேற காலை வச்சு இழுத்து இழுத்து விட்டுடுறான் அந்த பெல்லை. திரும்பி இது போகுது பேக்கு மாதிரி. சரியான பேக்கு சட்டிங்களாகுதுங்க ரெண்டும். வச்சுன்னு தாங்க முடியலங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணின்னு இருக்கேன் நான். அவன் ஏதோ சும்மா ரிங் கொடுத்துட்டான்ட்டு போகுது என் பாட்டுன்னு நடந்துக்கின்னு. சொட்டேன் சீக்கிரம் வாடி, டைம் ஆகுது. சாவு. எங்க உன் புருஷன் என்ன பண்ணுறான்? சீக்கிரம் கூப்பிடு. டேய் வாடா கிளவா, கரெக்டு கிளவா. திரும்பி புருஷனுக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ணுறியா? போ வரம்போ. நான் ஃபேமிலி பாருங்கள், நான் ஒய்ஃபு, நான் ஹஸ்பண்ட் சாகக்கூடாதுன்னு என் முன்னாடி அங்கே பிரதர்ஷனம்லாம் பண்ணுது என் காலில். நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. செத்து போடா கேட்டு கிளவா. இவனை வச்சு நீ யார் மேய்க்கிறது? இவன் வேணாம் மேய்ப்பா, நாளை மேய்க்க முடியாது. குருட்டு கிளவன். ஓகே பேட்லாக் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பேட்லாக்கி எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ சென்சிட்டிவ் ப்ராப்ளம் வருது. ஷார்ட்கட்டில் போகலான்னு தான் யோசித்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி போகிறது தான் ஷார்ட்கட்டாக இருக்கும், அது சுற்றிட்டு வரதா இருக்கும்ன்ட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். கேட்கலாம் ஒரு கேமில் கூட இவ்வளோ சோம்பேறித்தனமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் அப்படி தான். சரி ஓகே நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தாச்சு. வரங்க கேள்வியோ நம்மளை தேடின்னு இருக்காங்க. வரட்டா மாமேடர். அவ்வளோதான் காய்ஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. இந்த கேம் ப்ளே வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா சி யூ, பாய் பாய்.